completed. இன்னைக்கு sums எல்லாமே நீங்க தான் பண்ண போறீங்க. I'm just going to the instructions alone. How we are going to handle. So how we are processing it. Okay. Yeah. So yesterday home before the day homeworks are everything is completed. In the batch, I mean July 2025 எக்ஸாம் ஜூன் 2025 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பேட்சோட கொஷின் செட் யாராவது வச்சிருக்கீங்களா? உங்க மேஜர் எனக்கு அதில் இருக்க டிஐ வேணும். இஃப் எனி ஒன் ஹேவிங் மீன்ஸ் சென்ட் இட் டுமாரோ. ஐ வில் ஒர்க் இட் அண்ட் தென் கெட் இட். யார்கிட்ட இருக்கு கொஷின் பிடிஎஃப் சேவ் பண்ணிருக்கீங்கல்ல அரபிக்ல? யாராச்சும் சேவ் பண்ணிருக்கீங்களா? If you are having or not? Okay, so this is that today I knew இதே full form table தான். இன்னும் அந்த பர்சன்டேஜ் பர்சன்டேஜோட கால்குலேஷன்ஸ்க்கு ஒரு மூணு தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், இந்த டேபிள்ஸில் என்ன டேட்டா இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ரெண்டு டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருக்குது. சோல்வ் பண்ண ரெண்டு டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருக்குது. ஸ்டோர் ஏ அண்ட் தென் ஸ்டோர் பி. திஸ் இஸ் ஸ்டோர் ஏ அண்ட் தென் ஸ்டோர் பி. ஸோ வி ஹேவிங் தட் இஸ் அன் டேஸ் என்னன்னா மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் அந்த ஸ்டோர் ஏல எவ்வளோ டேட்டாஸ் வந்து சோல்ட் ஆயிருக்கு அப்படின்றது. இப்போ டோட்டல் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 230 280 சம்திங் எல்ஸ் இவ்வளோ டேட்டா வந்து டோட்டல் இவ்வளோ ஐட்டம்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சோல்ட் ஆயிருக்கு. இவ்வளோ ஐட்டம்ஸில் த பர்சன்டேஜஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்டு பை ஃபீமேல்ஸ், இவ்வளோ ஐட்டம்ஸில் ஃபீமேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 30%. ஸோ லைக்வைஸ் இட் இஸ் கெட்டிங் 30 40 45 60 65 சம்திங் எல்ஸ். ஸோ சேம் வே ஸ்டோர் பிலையும் டோட்டல் ஐட்டம்ஸ் சோல்ட் ஆயிருக்கிறது இவ்வளோ இருக்குது, ஃபீமேல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணது இவ்வளோ இருக்குது. ஸோ த கிவன் டேட்டா இஸ் கிளியர். Given data is clear to you? Okay, well and good. Okay, so we will move on to the question. Question எனக்கு யாராவது have to read it first, understand the question. Okay, so this is the question. So after that question we just having item purchased by females from store A on Wednesday and then Thursday. So together how much person more or less than total item purchased by males from store B on Thursday and Friday together. Okay, this is my question. Let's start to understand it. I'll give you 2 minutes. நோட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ்டு பை மேல்ஸ் ஃப்ரம் ஸ்டோர் பி தேர்ஸ்டே, தேர்ஸ்டேவோட ஃபீமேல்ஸ் மட்டும் எவ்வளோ? எனக்கு பர்சன்டேஜ் எனக்கு வேல்யூ மட்டும் ஒர்க்கிட்டா கொஞ்சம் தெரியும். ஆக்சுவலாக தேர்ஸ்டே ஸ்டோர் பியோட ஃபீமேல்ஸ், ஏன்னா ஃபீமேல்ஸ் இருந்தால் தானே என்னால் மேல்ஸ் வந்து லெஸ் பண்ண முடியும். எப்படி நீங்கள் லெஸ் பண்ணுவீங்க? ஹவ் யூ ஆர் கோயிங் டு சப்ராக்ட்? இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன் செகண்ட். இப்போ புரிஞ்சதா வாட் ஐ ஆஸ்க் த கொஸ்டின்? மற்றவங்களுக்கு புரிஞ்சதா? ஆக்சுவலாக சிம்பிள் திங். இப்போ கொஷினில் என்ன இருக்குன்னா ஃபீமேல்ஸ் இருக்குது, ஓகேவா? இங்கேயும் என்ன இருக்குன்னா ஃபீமேல்ஸ் இருக்குது. இப்போது இது வந்து ஓவரால் டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளாகவே எடுத்துக்கிறேன். 100 ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 30% வந்து ஃபீமேல்ஸ், ஓகேவா? அப்போ 30% ஃபீமேல்ஸ் எடுத்துட்டாங்கன்னா இப்போ 100% ஒரு டேட்டா இருக்குது. இதில் 30% அப்படின்னா இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? What is that remaining? 70. So அப்போ 70%. அப்போ அந்த 70% யாரா இருப்பாங்க? மேல்ஸ். அவ்வளோதானே? Is it easy to understand? Now we understand the questions, everyone? அவ்வளோதான். ஆக்சுவலாக கொடுத்துருக்க டேட்டாவில் இவங்க ஃபீமேல்ஸாக இருந்தாங்கன்னா 30 45 எவ்வளோ? அப்போ
ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்தால் தானே எனக்கு ஒரு டேட்டா வந்து ஃபுல்ஃபில்லே ஆகும். ஸோ அப்படி ஃபுல்ஃபில் ஆகுறப்போ எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜஸ் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா அப்போ பேலன்ஸ் பர்சன்டேஜஸ் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருமே என்னவா இருப்பாங்க, மேல்ஸாக இருப்பாங்க. அப்போ 30னா இவங்க எவ்வளோ வருவாங்க, 70. 45னா இவங்க 55. ஸோ லைக்வைஸ் இட் இஸ் 60. ஸோ திஸ் இஸ் 40 அண்ட் திஸ் இஸ் 35, ரைட்? ஸோ இந்த பர்சன்டேஜோட கேல்குலேஷன் ஸ்பேசிஸ் தான் இங்கேயும். அப்போ இதுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ஃபீமேல்ஸ்னே ஸ்டோர் ஏக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம், ஐ ஹாவ் டு ஒர்க் அவுட் வித் தட் பர்சன்டேஜ். அப்போ நார்மலாக ஒரு பர்சன்டேஜ்லேருந்து வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபீமேல்ஸ் ஸ்டோர் ஏல வெனஸ்டேக்கு, ஸோ 335 335 into எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபீமேல்ஸ்ன்றனால 40 பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. This is I cancel, this is 2 times and this is 6, 7 5 are 35, this is 1 time and this is 2 time. So the value is 154, right? 7 2s are 14, 4 balance of, sorry, 6 2s are 134, sorry, 134. This is right, this is clear, this is clear to everyone. 134 how I get it? யாருக்கு எது டவுட் இருக்கா? யாருக்கு எது டவுட் இருக்கா? Okay, so if the value you have to subtract here 134 I mean 335 la, if I subtract 134 means what is the value? That is at 60 percentage, that is maybe 201, 201, right? No, sorry, 134 na, 3 is there, 134, 102, correct, 201, 201. ஸோ 201 இஸ் தட் வேல்யூ. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா மேலோட வேல்யூ பேசிஸில் எழுதணும்னா 201. ஸோ அதே மாதிரி லைக்வைஸ் இப்போ அடுத்து இது ஒன்றுக்கு மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் டே அடுத்த தேர்ஸ்டேக்குமே கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ஸ்டேக்கான ஃபீமேல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து சேம் திங் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேக்கான மேல்ஸை கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு மோர் ஆர் லெஸ் ஃபார்ம்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹாவ் டு ஒர்க் இட் அவுட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தேர்ஸ்டேவோட ஃபீமேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. சாரி, ஒன் செகண்ட், I'll rabbit everything. Store A, that is store A ஃபீமேல்ஸில் வெனஸ்டே, ஃபீமேல்ஸு வெனஸ்டேக்கு வந்து 134, ஓகேவா? ஸோ தேர்ஸ்டே எவ்வளோன்னு சொல்லுங்கள். லைக்வைஸ் ஸ்டோர் பி மேல்ஸு, ஸோ மேல்ஸில் தேர்ஸ்டேக்கு எவ்வளோ, ஃப்ரைடேக்கு எவ்வளோ? தேர்ஸ்டேக்கு 216, ஓகே. அண்ட் Thursday and Friday for that males. நீங்கள் இதெல்லாம் எவ்வளோ பண்ணணும் இல்லை, எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்கள். 25னா 75%. ஸோ 75%க்கு 380க்கு 75% எவ்வளோ டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். 60%க்கு 275 எவ்வளோ டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். Look into fast. Yeah, 165. 285 and 165, right? So 285, 165. This is correct to everyone? This is okay? Shall we continue? ஓகே, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்றது கிளியர் தானே? Everyone, how to find that percentage value? Okay, so now what we are going to do, the simple thing,
You just add both the values. 6 plus 4 10, remaining one 3 4 5 and 3, so this is 350. 5 plus 5 10, remaining 1, this is 14 15 to 5, balance 1 450. So you have to subtract, totally we just get it 100 divided by what can we do? Oh, நானே செஞ்சுட்டேனோ. Okay, so என்ன formulas யூஸ் பண்ணுவோம்? So என்ன formula யூஸ் பண்ணுவோம்? Ah, okay, have to work it out and then get the value. So what is the answer? What is that answer? This is the formula because the question is asking more or less. So x minus y divided by y into 100. 350 minus 450, so that is 100 divided by 450 into 100. So this is cancel. This is 45. 9 5s are 45. This is 2 times. This is 200. 200 divided by 9. So easy இல்லையா? ஆன்சரை கண்ணு முன்னாடி பார்க்கையிலே கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று. ரெண்டாவது ஆப்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹவ் இஸ் பாசிபிள் டு ஃபைண்ட் அவுட்? ரொம்ப ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது ஆன்சர் கண்டுபிடிக்க? நான் தான் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்ல. டிவைடட் பை நைன்னு இருக்குது, இங்கே 22 2 டிவைடட் பை 9 இருக்குது. அப்போது டிவிஷனில் எது 9 வருதோ அதுதான் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அப்போ சிம்பிளாக நீங்கள் இதை பாருங்கள். 22, ஸோ 22 into 9, 9 2s are 18, 8 balance 1, 9 2s are 18, 1 19. So 200க்கு 198, remaining 2. So the answer is blankly 22. இதுக்கு எவ்வளோ நேரம்? Clear? Is it clear? 22 200 divided by 9 divided by 9 தான் ஒன்னே ஒன்று தான் ஆன்சரே இருக்கு. ஸோ அந்த டிவைடட் பை 9க்கு ஓகே மேம் அக்யூரேட் ஆன்சராக வந்துருந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்யறது? நீங்கள் சப்போஸ் செஞ்சு பார்க்கையில எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் தட் வேல்யூ, இஃப் யூ காட் டைரக்ட்லி 200 மீன்ஸ் யூ ஆர் நாட் கெட்டிங் த டிவிஷனல் வேல்யூ. ஸோ அப்போ நீங்கள் வேறு ஆப்ஷனுக்கு போகலாம். எய்தர் 20%க்கோ 25%க்கோ டேரெக்டாக நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஷார்ட்கட் ட்ரிக் ஆஃப் ஒர்க்கிங் இது தான். நீங்கள் இதை விட்டுட்டு டிவிஷன் போட்டு பண்ணால் வித்தின் த 20 to 10 to 15 seconds you can get that value. Clear? Understand? Everyone? யாருக்கு புரியாமல் இருக்கா? குட். ஆனால் இன்னும் ஆன்சர் நிறைய பேர் போஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஹாவ் டு போஸ்ட் இட். ஓகே. So total items purchased on Thursday and Friday together of store A. What percentage total items purchased on Wednesday and Thursday together of store B? Total items. So what is the total items? If total items they given means you don't think about the females. So total items means this is that, right? Thursday and Friday. You have to add both the things. And then store B, Wednesday and Thursday. You have to add both the things. And what is the percentage is asking the question. X divided by Y into 100 the formula. Yeah, work it out. Work and then tell me what is that answer. I will give you the time. So that here answer is 120. So simply you just add both the values and then 0 8 7 divided by 0
15 க்கு 5 balance 1 516 into 100. So you have to work it and get that value. Okay, that's fine. So that answer here 120 percentage. Okay, the last sum. If total items purchased from store A and store B on Saturday, so there is no Saturday. So there is no Saturday means you have to not know. So எனக்கு Saturday இல்ல, only I'm just having Monday to Friday alone. So we just having 20 percentage more and 30 percentage more respectively. Then the total items sold by store A and B on Wednesday, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, respectively, than the total items sold by store A and store B. Okay, so Wednesday, then find the total number of items purchased from store A and store B together on Saturday. The question is understand? The question is understand? யாருக்கு எது டவுட் இருக்கா? இப்போ என்ன பண்ணுவீங்க? What you are going to do? Okay, work it and then tell me. கொஷின் என்னன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட். சாட்டர்டேக்கு 20% 30% மோர். எதோட ஐட்டம்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னா வெனஸ்டேவோட ஐட்டம்ஸை. இப்போ 20% மோர்னா எவ்வளோ டேட்டா, 30% மோர்னா டேட்டா எவ்வளோ, ரெண்டையும் ஆட் பண்ணால் ஃபைனல் டேட்டா ஹவு மச் ஐ கேன் கெட் இட். Work it out. சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸோ சாரி சாட்டர்டே கொடுத்துட்டாங்க. சாட்டர்டேன்றது எனக்கு டேட்டாலேயே இல்லை. ஆனால் அவங்க கொடுத்துருக்க ஒரே ஒரு டேட்டா என்னன்னா 20% மோரும் 30% மோருன்ற இந்த டேட்டா மட்டும். ஐ மீன் ஜஸ்ட் அந்த டோட்டல் ஐட்டம்ஸ்லேருந்து 20% 30% எனக்கு இனிஷியல் தெரிஞ்சாதானே நான் 20 30 கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த இனிஷியலுக்கு தான் than the total items sold by store A and B on Wednesday. வெனஸ்டேல எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்கணும், அதில் 20% கூடவும் இதில் வந்து 30% கூட. இப்போ சிம்பிள் திங் 335 into 20% divided by 100. This is one time, this is two time, 335 that is 67. This is cancelled. So the value is 67. The value is 67. இதுக்கு இந்த ப்ராசஸிங்கோட the values ஓகேவா 20% மோருக்கு. இதே 30% மோருக்குன்னா நான் என்ன செய்யணும்? ஸோ லைக் 270யா, so 3 are 21, 2 6 8 81. So you have to add it 335 67 and then 270 81. So this is 12 to 2 balance 1, 9 10 to 0 balance 1, 4 402, and this is 1 10 15 to 5 balance 1, 3 3 5 1. This is 2 sorry 3 5 7 7 5 3. Got it? Got it? Yes, that's good, Hajra. இப்போ புரியுதா? இப்போ now you understand?